எதிரிகளுக்கு முன்னாடி கம்பீரமா கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது இவனை கெடுத்துருவான் போல இருக்கே. கிரி மேடம், இந்த விஷயம் வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது, சரியா? ஓகே மேடம். அடிப்பட்டவளை ஜிஹெச்சுக்கு தான் கொண்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு யாரு, என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாங்க. உடனே போங்க. ஓகே மேடம். கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு வந்து நிக்கிறானே. கல்யாணம் முடியற வரைக்கும் ரமேஷ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மேடம், அருந்ததின்னு ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் இருக்காங்களா? ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் சைடுல ஐசியூ வார்டு. தேங்க்ஸ் மேடம். இருங்க, யாரை பார்க்கணும்? அருந்ததியை பார்க்கணும். சீஃப் டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சார், ஆக்சுவலா உங்களுக்கு ஃபோன் பண்ணது நான் தான். மிஸ்டர் பிரேம்குமார். எஸ் சார், அருந்ததிக்கு என்னாச்சு சார்? ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? சார், அவ என் கம்பெனி ஒர்க்கர் மட்டும் இல்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். கூல் டவுன் மேடம். மேடம், இதெல்லாம் அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்தாங்க மேடம். நான் ரவுண்ட்ஸ் வந்தப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. நான் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். அவளுக்கு நான் வாங்கி கொடுத்த கல்யாண புடவை சார். மேடம், அவங்க பேரண்ட்ஸ் யாரு, எங்க இருக்காங்க மேடம்? ஏன் சார் கேக்குறீங்க? பயப்படாதீங்க மேடம். விபத்து நடந்த பேஷண்ட் குடும்பத்துக்கு நாங்க தெரியப்படுத்தணும். அவங்க போன்ல உங்க போன் நம்பர் மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அதை வச்சு தான் உங்களுக்கு தகவல் சொன்னோம். அதே மாதிரி அவங்களுக்கும் தகவல் சொல்லணும் மேடம். அவளோட மாமா தங்கராசு எங்க ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாரு. நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்றேன் சார். ஓகே மேடம்.
என் ஃப்ரெண்ட் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராஸ்கல் யாரு சார்? யாரு சார் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது? யாருன்னு தெரியல மேடம். ஆக்சிடென்ட் பண்ணவங்க நிக்காம போயிட்டாங்களாம். அது ஆனா பெண்ணான்னு கூட தெரியல. விசாரிச்சிட்டு இருக்கோம். கிடைச்சா விடாதீங்க சார். ப்ளீஸ் இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர், அருந்ததியோட ஃப்ரெண்டு அருந்ததி எப்படி இருக்கா? பயப்படாதீங்க. உயிருக்கு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. காலில் அடிபட்டிருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நான் அவளை பார்க்கலாமா டாக்டர்? இப்போதைக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில இருந்தே பாருங்க. மேடம், என்ன கிரி, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு ஐசியூல வச்சிருக்காங்க. டாக்டர் இப்பதான் வந்து செக்அப் பண்ணிட்டு போனாரு. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையா? அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல? அப்படி சொல்ல முடியாது மேடம். பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். அந்த பொண்ணு பேரு அருந்ததி. அவ மாயா மினரல்ஸ்ல ஒர்க் பண்றா. அது மட்டும் இல்ல மேடம், அடிபட்ட அந்த பொண்ணு மாயாவோட ஃப்ரெண்டு. மாயா இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்கா. போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. பேசட்டும். அவளால ஒன்னும் பண்ண முடியாது. இந்நேரம் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு ஒருத்தன் போலீஸ்ல சரண்டர் ஆயிருப்பான். ரமேஷ் பேரு வெளியில வரக்கூடாது, வராது. ரமேஷ்க்கு பிரச்சனை கிடையாது. மேடம், ஆக்சிடென்ட் பண்ணவங்க மேல மாயா கடும் கோவத்துல இருக்கா. மாயாவுக்கு உதவி பண்ற அந்த அரவிந்தனுக்கு இந்நேரம் தகவல் போயிருக்கும். அவன் உடனே துப்பறிகிற வேலையை ஆரம்பிச்சிருவான். அந்த அரவிந்தன் மாயா நம்ம ரூட்லயே கிராஸ் பண்றாங்களே. சாரி மேடம், நம்ம பையன் தான் அவங்க ரூட்ல கிராஸ் பண்ணிட்டாரு. அடிபட்டது யாரோவோ இருந்திருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரி சரி, சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு இல்ல மேடம். புரியுது கிரி. புலிவால பிடிச்ச கதையாயிடுச்சு. அதைத்தானே சொல்ல வரீங்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மேடம், எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அதைத்தானே சொல்ல வரீங்க? அதேதான். நீங்க அங்கேயே இருங்க. அவங்க யார் கண்ணிலையும் பட்டுடாதீங்க. அந்த மாயா அரவிந்தோட மூமெண்ட்ஸ் எனக்கு தெரியணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரமேஷை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஓகே மேடம், அப்படியே செய்றேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். ஓகே கிரி. மாயா மாயா மாயா. ஏண்டி ஏ விளக்கு சுத்தின விட்டில் பூச்சியா என்ன ஏண்டி சுத்தி சுத்தி வர? இல்ல, இதுக்கு மேல இவளை சும்மா விடக்கூடாது. விடமாட்டேன். எழுந்துடுறா, எழுந்துரு. ஏன்டா இப்படி பண்ண? அப்பா பேசாத. என்னங்க, ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஒரு பொண்ணை கார்ல அடிச்சு போட்டு வந்திருக்கா, இவனுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றியா? அந்த பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதுக்காக இவன் பண்ணது சரின்னு சொல்றியா? சம்மந்தி வர்றாரு. வாங்க சம்மந்தி, வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம், உட்காருங்க. ஓகே.
என்ன சம்பந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல அந்த ஆக்சிடென்ட் அதை விடுங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன். பூர்ணா தான் ரொம்ப கவலைப்படுறா. அவ சின்ன பொண்ணு, ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்ததுனால பயந்து போயிருப்பா. ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி 100 ஆக்சிடென்ட் சிட்டிக்குள்ள நடக்குது. ஆனா நம்மள மாதிரி பணக்கார வீட்டு பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதான் உலகமாக குத்தோங்கிற மாதிரி பப்ளிசிட்டி பண்றதுக்கும் பணம் பறிக்கிறதுக்கும் ஒரு கும்பலே இருக்கு. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. எனக்கு புரியுது. ஆனா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மாப்பிள்ளை காரை நிறுத்தாம போயிட்டாருன்னு பூர்ணா ரொம்ப வருத்தப்படுறா. என்ன பேசுறீங்க? ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அதுக்காக காரை நிறுத்தி அங்க நின்ன அவ்வளவுதான். பரமேஸ்வரி பையன்னு தெரிஞ்சா போதும், ஆளாளுக்கு பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் பையன் பண்ண ஒரே புத்திசாலித்தனம் அவங்க யார் கையிலயும் மாட்டாம தப்பிச்சு வந்ததுதான். உங்க பொண்ணுக்கு என்ன பைத்தியமா? ரமேஷ் மட்டும் யார் கையிலயாவது மாட்டியிருந்தானா இந்த கல்யாணமே நிக்கிற மாதிரி ஆயிருக்கும். அத முதல்ல அவகிட்ட போய் சொல்லுங்க. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? மருமக கிட்ட போய் சொல்லுங்க. ரமேஷ் தான் ஆக்சிடென்ட் பண்ணான், ஆனா என் பையனுக்கு பதிலா வேற ஒரு ஆளை போலீஸ்ல போய் நான் சரண்டர் ஆக சொல்லிட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை தைரியமா இருக்க சொல்லுங்க. பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன தடங்கல் வர்றதுக்கு கூட இந்த பரமேஸ்வரி விடமாட்டா. இந்த கல்யாணம் சொன்ன மாதிரி நடக்கும், நடத்தி காட்டுவேன். என்ன பரமுனி, அவர் ஏதோ பூர்ணாவோட பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்காரு. அதை விட்டுட்டு சம்பந்தி, இது பாருங்க, பூர்ணாவுக்கு இது கண்டிப்பா வருத்தமா தான் இருக்கும். நாம தான் அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். ஆக்சிடென்ட் ஆன பொண்ணுக்கு தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அதனால பயப்பட வேணான்னு சொல்லுங்க. என்ன சம்பந்தி, இந்த கல்யாணம் நடந்தே தீரணுங்கிறதுல எங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் நினைக்கல. பின்ன என்ன, போய் உங்க பொண்ணை சமாதானப்படுத்துற வழியை பாருங்க. சரிங்க. ரமேஷ் பேர் இதுல அடிபட்டு கோர்ட்டு கேஸ்னு போனா தானே அவ வருத்தப்படணும். அப்படித்தான் எதுவுமே நடக்க போறது இல்லையே. அப்புறம் அவளுக்கு என்ன பிரச்சனை? சரி, நான் பூர்ணா கிட்ட பேசுறேன். எதை பத்தியும் கவலைப்படாம கல்யாண பொண்ணா லட்சணமா சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். வாங்க. என்ன நீங்க மாப்பிள்ளையோட அப்பாவா கம்பீரமா இருக்காம அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நம்ம பையன் தப்பு பண்ணிருக்கான்ல. எதுவா இருந்தாலும், இவன் தப்பே பண்ணியிருந்தாலும் யார்கிட்டயும் என்னால தலை குனிஞ்சு பேச முடியாது. எதையுமே தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் பழக்கம். போய் கல்யாண வேலையை பாருங்க. அடிபட்டவங்க உங்க சிஸ்டரா? இல்ல சார். தெரிஞ்சவங்களா? ஆமா. அந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் நடந்துற அரவிந்த், பிளட் லாஸ் ஆயிடுச்சு. சார் ஒரு நிமிஷம். எப்போ மாயா? நீங்க அரவிந்த்? இப்பதான் வந்து மாயா. ஆமா, நீங்க எங்க போயிருந்தீங்க? அருந்ததிக்கு பிளட் தேவைப்பட்டுச்சு, அதான் ஏற்பாடு பண்ண போயிருந்தேன். நீங்களாவது அருந்ததியை பாத்தீங்களா மாயா? இல்ல அரவிந்த், இன்னும் அலோவ் பண்ணல. வந்ததுல இருந்து நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியல. இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆக்சிடென்ட் பண்ண ஆளை கண்டுபிடிக்க முடியலையா, அதனால இன்னும் எஃப்ஐஆர் போடாம வச்சிருக்காங்களா? அரவிந்த், அந்த ராஸ்கல் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என் அருந்ததி இப்படி ஆனதுக்கு காரணமானவங்கள சும்மாவே விடக்கூடாது அரவிந்த். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாயா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அவர்தான் அருந்ததியோட மாமா தங்கராசு. மேடம், அருந்ததிக்கு என்ன? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மேடம், என் அருந்ததிக்கு ஏதோ ஒண்ணு என்னால தாங்க முடியாது மேடம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒண்ணும் ஆகல.
எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மேடம். இங்க பாருங்க, பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு. மறந்துட்டேன், அவ அம்மாக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல மேடம், நீங்க ஃபோன் பண்ண உடனே வந்துட்டேன். ஃபோன் பண்ண மறந்துட்டேன் மேடம். முதல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. ம். ம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அரவிந்த். அருந்ததி ஒரு குழந்தை மாதிரி தெரியுமா? உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது மாயா. கண்டிப்பா அருந்ததி நல்லபடியா குணமாய் வருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர், அருந்ததி இப்ப எப்படி இருக்கா? அதான் சொன்னேனேம்மா, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா கால்ல காயம் பெருசா இருக்கு. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் முருகானந்தா சார் வராரு. அவர் வந்து பார்த்த பிறகுதான் பேஷண்டோட நிலைமையை நாங்க சரியா சொல்ல முடியும். இந்த மாதிரி கேஸ் நிறைய நான் பார்த்திருக்கேன். சில எழுந்து நடந்துருவாங்க, சிலருக்கு நடக்க முடியாம போயிடும். Let's see. மேடம், நீங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா டாக்டர் இப்படி சொல்லிட்டு பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். அவசரப்படாதீங்க, நிச்சயமா அருந்ததிக்கு எதுவும் ஆகாது. அவ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. கடவுள் அவளை முடமாக்க மாட்டாரு, நம்பிக்கையோட இருங்க. மேடம், அருந்ததி எனக்கு பழையபடி கிடைப்பாளா இல்லனா? சச்சா, ஏன் இப்படி நெகட்டிவா பேசுறீங்க? எதுவும் பிரச்சனையா? ஒண்ணும் இல்லை சார், பார்த்துக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்படிங்களா? சரி, நான் வரேன். ஓகே ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். மேடம், ஆக்சிடென்ட் பண்ணவன் சரண்டர் ஆயிட்டானா, இப்போதான் தகவல் வந்தது. சார் ஒரு நிமிஷம், அது யாருன்னு தெரியுமா சார்? இல்லை, இனிமே தான் அதை பற்றி என்கொயரி பண்ணணும். நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். உங்க கூட வந்து பார்க்கலாம். சரி, வாங்க. சரி, முன்னாடி போங்க. மாயா, நீங்க அருந்ததி பார்த்துக்கோங்க, நான் அந்த ஆள் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. வரேன். பூர்ணா, சொல்லுங்கப்பா, உங்க சம்மதியை மீட் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பையனை காப்பாத்த வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொன்னாங்களா? சொன்னபடி சொன்ன தேதியில இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் வேற சொல்லிருப்பாங்களே. பூர்ணா, அந்த அம்மா கொஞ்சம் அடமன் டைப் தான். ஆனா ஒன்னு அவங்களுக்கு பிடிச்சு போயிருக்கு, அதனால தானே இந்த கல்யாணத்துல உறுதியா நிக்கிறாங்க. ஓ, இங்க பாருமா, ஆக்சிடென்ட் பண்ணது ரமேஷ் தான். ஆனா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு என்ன வழிவகை இருக்கோ எல்லாத்தையும் அந்த அம்மா பண்ணிருக்காங்க. போதுமா? வழிவகனா? அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? ரமேஷ் தப்பிச்சாச்சு, அதோட விட. என்ன, பையனை காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தனை பலிக்காடாக்கிட்டாங்களா? தெரியும்பா, அந்த அம்மாவை எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். ஆனா அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு துல்லியமா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிப்பா, அவங்க வழிக்கே நான் வரேன். லீகலா ரமேஷ் எந்த ஆக்சிடென்ட்டும் பண்ணலன்னு வச்சுப்போம். கண்ணால பார்த்தா சாட்சி நான் இருக்கேன். என் மனசுல இருக்கிற நஜ அக்யூஸ்ட அந்த அம்மா எப்படி அழிக்க முடியும்? நான் சாகுற வரைக்கும் அந்த ஆக்சிடென்ட் என் ஞாபகத்துல இருக்கும்பா. அதை எப்படி அழிக்க போறாங்க? சட்டத்தை அவங்க வளைக்கலாம்ப்பா, ஆனா சாட்சியா வளைக்கவே முடியாது. சும்மா அக்யூஸ் சொல்லாத. அந்த பொண்ணு பழிச்சிட்டா.
பொழைச்சிட்டா பண்ண ஆக்சிடென்ட் சாதாரணமாயிடுமாப்பா? அப்பா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆன உடனே காரை நிறுத்தி அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தானா நான் ரமேஷை மன்னிச்சிருப்பேன். ராஸ்கல், நான் சொல்ல சொல்ல தப்பிக்கிறதுல குறியா இருந்தான். அவள ஒரு மனுஷனாப்பா. தப்பு பண்ணவன மன்னிக்கலாம்ப்பா. தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க பாரு, அவன் பக்கா கிரிமினல்ப்பா. பூர்ணா, நான் ரமேஷையும் பார்த்தேம்மா. பாவம்மா, குலைஞ்சு போயிட்டான். என் கண்ணு முன்னாலேயே அவனை அவங்க அப்பா அடிச்சாரு தெரியுமா? செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாம்மா. அப்படி அவன் தப்பு உணர்ந்திருந்தானா இந்நேரம் போய் அவன் அந்த பொண்ணை பார்த்திருக்கணும். பார்க்கலையே. சரிம்மா, கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? பாதிக்கப்பட்ட அந்த அப்பாவி பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ப்பா. அவ்வளவுதான்.